ஃபோட்டோஷாப்பில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டிசைன் பண்ணும்போது எப்படி டபுள் கலர் ட்ரிபிள் கலரை நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே லோட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண தமிழ் பொலிட்டிக்கல் .grd எக்ஸ்டென்ஷன் ஃபைனை கிளிக் பண்ணோன்னா இப்போ நான் டிஎம்கே கலர் கூட கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்தேன்னா சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நமக்கு அது அப்ளை ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஜிஆர்டி எக்ஸ்டென்ஷன் ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக இதை அப்ளை பண்ண முடியும். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். ஃபோட்டோஷாப்பில் டைப் டூல் நான் எடுத்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போது மூவ் டூல் எடுத்துகிட்டு Ctrl+T இந்த டெக்ஸ்ட்டை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ டிஎம்கேயோட கலரான பிளாக் அண்ட் ரெட் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். லேயர் பேனலில் நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லேயரில் எஃபெக்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ நமக்கு கிரேடியன்ட் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா இது எடிட் பண்ணுற மோட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டாப்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு கலரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் ரெட் அண்ட் பிளாக் வைக்க போகிறேன். ஒரு எண்டில் ரெட் அண்ட் அனதர் எண்டில் பிளாக் நான் வைக்கிறேன். இப்போ நடுவில் இருக்க கலர் எனக்கு தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெலிட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அந்த ஸ்டாப் நமக்கு டெலிட் ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஸ்மூத்தராக இருக்குது. நமக்கு ஷார்ப்பாக ரெண்டும் ஹாஃப் வேல மீட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் தள்ளுறேன். இந்த ரெட் கலர் இருக்க எம்டி ஸ்பேஸில் இந்த பார் கீழே போயிட்டு நான் சிம்பிளாக கிளிக் பண்ணால் அங்கே ஒரு ரெட் ஸ்டாப் ஆட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு பிளாக் ஸ்டாப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெட்டையும் பிளாக்கையும் நான் ஹாஃப் வேல மீட் பண்ணுறதுக்கு நான் பொசிஷன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை மூவ் பண்ண நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபாண்ட்டில் லொக்கேஷன் நமக்கு எனேபிள் ஆகுது. நம்ம ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் வந்தோடனே நம்ம இதை ஓகே கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேடியண்ட்டை நம்ம ரிப்பீட்டடாக வேறு டாக்குமெண்ட்டில் வேறு டிசைனில் யூஸ் பண்ண போகிறோன்னா இதை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இதை முதல்ல நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு கிளிக் பண்ணோன்னே இந்த கிரேடியன்ட் இங்கே சேவ் ஆகிட்டதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரேடியண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். நான் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கலர் கோட் பண்ணுவோம். இதையே நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ திமுக, அதிமுக. ஸோ இவங்களுடைய கலர் கோட் பார்த்திங்கன்னா பிளாக், ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்னு வரும். ஸோ நடுவில் ஒரு ஒயிட் பார் நமக்கு இப்போ வரணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அகைன் அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லே கிளிக் பண்ணுறேன். இப்போ அகைன் நம்மளுடைய கிரேடியன்ட் பாரை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அதே பொசிஷன் வருது. நடுவில் ஒரு ஒயிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பிளாக்கை இந்த பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், ரெட் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ நடுவில் நான் இப்போது இங்கே ஒரு ஒயிட் லேயர் ஆட் பண்ணுறேன். அகைன் இங்கே ஒரு ஸ்டாப் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் ஒரு ஒயிட்டாக இருக்குதா நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அகைன் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை பொசிஷன் பண்ணுறோம். ஸோ ரெட்டுக்கு ஓகே. இப்போ ஏடிஎம்கேவுடைய கலர் கோடை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதையும் நான் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியண்ட்டும் சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம கிரேடியன்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சேவ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நம்ம கிரேடியன்ட் ஜிஆர்டி எக்ஸ்டென்ஷனில் நமக்கு இது சேவ் ஆகும். நான் இங்கே தமிழ் பொலிட்டிக்கல் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஓகே கொடுத்துட்றேன். இதையும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு நியூ ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் போடுறேன். Ctrl+N. இங்கே ஒரு எம்டி லேயர் போட்டுட்டு நான் எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லே போகிறேன். நம்ம ரீசெண்டாக நியூன்னு கொடுத்ததுனால ரெண்டு கிரேடியன்ட் ஐக்கான்ஸும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கிரேடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு கிரேடியன்ட் ஓவர்லேயில் நமக்கு ரீசெண்டாக பண்ண ரெண்டு கிரேடியன்ட் பேச்சஸும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நான் டைப் டூல் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு வார்த்தை டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேறு ஒரு கலர் கோட் கிரேடியன்ட் அப்ளை ஆகியிருக்கு. இதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்து கிரேடியன்ட் ஸ்லைடர் மூலமாக அப்ளை பண்ண அவசியம் இல்லை. டைரெக்டாக எஃபெக்ட்ஸ் போங்க, கிரேடியன்ட் ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேனலில் கிரேடியன்ட் கலரை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே லோட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண தமிழ் பொலிட்டிக்கல் .grd எக்ஸ்டென்ஷன் ஃபைனை கிளிக் பண்ணோன்னா நம்ம சேவ் பண்ண ரெண்டு கிரேடியன்ட்டும் இங்கே அழகாக வந்துட்டதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டிஎம்கே கலர் கூட கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்தேன்னா சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நமக்கு அது அப்ளை ஆகிடுச்சு. அகெயின் நான் இப்போது ஏடிஎம்கே கலர் கோடையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அகைன் இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிரேடியன்ட் ஓவர்லே இப்போ நம்ம ஏற்கனவே லோட் பண்ணதுனால நமக்கு ஏடிஎம்கேயோட கலர் கோடு நமக்கு இங்கே பத்திரமா இருக்குது. இதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கலர் கோடும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணுற அவசியம் இல்லாமல் ஈஸியாக நம்ம சிங்கிள் கிளிக்கில் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜிஆர்டி ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நியூ சிஸ்டம், நியூ டாக்குமெண்ட்ஸ் எங்கே டிசைன் பண்ணாலும் அந்த ஜிஆர்டி ஃபைலை நம்ம லோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் இந்த ஃபாண்ட்ஸை அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோவொர்க்கர்ஸ், கொலீக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஜிஆர்டி எக்ஸ்டென்ஷன் ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா
அவங்களும் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் எதுவாக இருந்தாலும் சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதே எஃபெக்ட்டை பல மெத்தட்ஸில் சில பேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 2 லேயரில் வேறு வேறு கலர்ஸ் வச்சுட்டு மாஸ்க் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது போல். பட் இந்த ஒரு மெத்தடில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது ஸ்டில் ஒரு டெக்ஸ்ட் லேயராகவே ரிட்டைன் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதை எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போது நான் இதை ரீசைஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் டைப் டூல் எடுத்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணனாலே அங்கே நமக்கு செலக்ட் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதிலுக்கு முயற்சி பண்ணுறேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.